ஹாய் மக்கா, ஸ்டடி வித் ரம்யா சீரீஸோட டே 2 இது. ஆல்ரெடி டே 1 நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்ன படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றுக்கு நான் என்னென்ன மிஸ் பண்ணியிருந்தனோ படிக்காமல் அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கவர் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஃபஸ்ட்டு தமிழ் படிக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு மார்னிங் எந்திரிச்சதுமே தோணுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஆல்ரெடி நான் வந்து தமிழ் அழகு 1ல் வந்து பாதி படிச்சிருந்தேன், மீதி படிக்கலை. சரி, பின்னே காலையிலே அந்த மீதியை முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு எனக்கு மைண்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா யோசித்தேன், சரி ஓகே நம்ம ஜிஎஸ்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமாவே தமிழ் ஃப்ரெஷ்ஷாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்ல நேற்றுக்கு நான் மிஸ் பண்ணியிருந்த லெசன்ஸ் எல்லாம் தான் படிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து 10th பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இருந்தாலுமே எனக்கு காலையில் ஒருக்கா ஃபாஸ்ட்டாக ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 12th பாலிட்டி வந்து படிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ 12th பாலிட்டி வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது தான் டஃப் அப்படிங்கிற மாதிரி தோணும் பார்த்துக்கோங்க. ஆனால் படித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் பழக பழக பாலும் புளிக்கும்னு சொன்ன மாதிரி உண்மையாகவே படித்ததுக்கப்புறம் வந்து 12th பாலிட்டியுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. எனக்கு வந்து எக்கனாமிக்ஸில் 11th எக்கனாமிக்ஸ் மட்டும்தான் பிடிக்காது. அதை தவிர எனக்கு பாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. 11th and 12th எல்லாமே என்னமோ தெரில, எக்கனாமிக்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுனால எனக்கு என்னமோ கொண்டு போனாலும் இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுவும் 11th எக்கனாமிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு மாதிரி கடியாக இருக்கும். ஏன்னா 6th to 10th எக்கனாமிக்ஸ் வந்து ஒன்றுமே இருக்காது பார்த்தீங்களா. அப்படி வந்து ஒன்றுமே இல்லாமல் 11th மொத்தமாக இறக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் ஒரு மாதிரி கடியாக இருக்கும். எனக்கு உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியலை, எனக்கு அப்படி தான். இந்த கதையை இப்போ எதுக்கு சொல்லேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நினச்ச மாதிரியே 10th பாலிட்டியும் சரி 12th பாலிட்டியில் இருக்கிற இந்தியன் கான்ஸ்டியூஷன் லெசனுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் சீக்கிரமே படித்து முடிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் படிக்கணும்னு நினச்சிருந்தது ஜிஎஸ்ல வந்து இந்தியன் எக்கானமியில் வந்து 2 லெசன் இருக்கும் 11th. இந்தியன் எக்கானமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அந்த லெசனை எனக்கு கண்டாலே பிடிக்காது கேட்டிங்களா. நான் பல தடவை படித்தாச்சு, இருந்தாலுமே வந்து மறுபடியும் ஒரு ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு எடுக்கணும்னா எனக்கு ஒரு மாதிரி கடியாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. யானே எனக்கு தெரியலை, நல்லா தான் படிச்சிருக்கேன் அந்த லெசன், இருந்தாலுமே அதை மறுபடியும் ஒரு ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு எடுத்தாலே வந்து ஒரு மாதிரி மடியாக தான் இருக்குது. இன்னைக்கு ஷெட்யூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியன் எக்கானமி லெசன் கண்டிப்பாக என்னை படிக்கணும் 11th இருக்கிறது. ஸோ அதை தான் படிக்கணும்னு எடுத்தேன், ஆனால் படிக்கலை. அதுக்காக தான் இந்த கதையை நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு பிடிக்கவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே ஒரு காரியம் உண்டு கேட்டிங்களா, நம்ம வந்து அதாவது ரொம்ப டஃப்பாக இருக்கிற லெசனாக இருந்தாலுமே எடுத்து புக்கை திறந்து மடியில் வச்சு 4 புரட்டணுன்னா படித்து தள்ளிடும் கேட்டிங்களா கொஞ்ச நேரத்துலேயே. ஆனால் அதை எடுத்து மடியில் வச்சு திறக்கிறதுக்கு தான் இருக்கிறதுலே பெரிய மடி. அதுதான் எனக்குமே அந்த கிருமி எனக்கும் இருக்குது பார்த்துக்கோங்க. எடுத்தாச்சுன்னா சட்டுன்னு படித்து தள்ளிடுவேன், ஆனால் எடுக்கிறதுக்கு தான் ஒரு மடி. ஐயோ எடுத்தா படிக்கணுமே அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம். அப்படி தான் இன்றைக்கி வந்து நான் நினச்ச மாதிரியே 10th பாலிட்டியும் சரி 12th பாலிட்டியும் முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாலிட்டி. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. அண்ட் நேற்றுக்கு நான் சொன்ன மாதிரி ஐஎன்எம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். நான் என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் முடிச்சிருக்கேன். ஸோ அந்த ஷெட்யூல் 1 பொறுத்த வரைக்கும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்றுக்குள்ள வீடியோலேயே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் ஸ்கூல் புக் பார்க்குறது இல்லை. ஏன்னா எஸ்எம் புக் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. உங்களுக்கு அதாவது என்ன ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து லாஸ்ட் குரூப் 4லேருந்தே எஸ்எம் புக் தான் ஃபாலோ பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி வந்து ஸ்கூல் புக்கில் வந்து நியூ புக் ஓல்டு புக் அதுக்கப்புறமா சிறப்பு தமிழ் எல்லாமே நான் வந்து படிச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. படித்த பின்னால் தான் நான் வந்து எஸ்எம் புக் ட்ரை பண்ணேன். ஸோ எஸ்எம் புக் படித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபீல் என்னென்னா, நம்ம ஸ்கூல் புக்கில் படித்த எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடைச்சிது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எம் புக் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான காரணமே வந்து நம்மளோட நியூ சிலபஸ் தான். ஏன்னா நியூ சிலபஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் கிடக்கும். இப்போ 6th கொஞ்சம் இருக்கும், அதே இது 10th இருக்கும். ஒவ்வொன்றையும் தேடி பறக்கிறதுக்குள்ளால நமக்கு வந்து கழியாது பார்த்துக்கோங்க. முக்கியமாக எனக்கு கழியாது ஒவ்வொன்றையும் தேடி எடுத்து படிச்சுட்டு இருக்கிறதுக்கு. நான் பார்த்தீங்கன்னா அதனால தான் எஸ்எம் புக் ப்ரிஃபர் பண்ணதே. ஏன்னா எஸ்எம் புக்கில் வந்து எல்லாமே தொகுத்து கொடுத்துட்டாங்க. ஓல்டு புக்லையாக இருக்கட்டும் நியூ புக்லையாக இருக்கட்டும் எல்லாமே சிலபஸ் வைஸ் தொகுத்து கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது படிக்கிறதுக்குன்னு சொல்லலாம். ஐயோ தயவு செஞ்சு வந்து நான் எஸ்எம் புக்குக்கு ப்ரொமோஷன் பண்ணி மட்டும் நினச்சிடாதீங்க. நான் படித்த அனுபவத்தில் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லாத புக்கே கிடையாது தமிழுக்கு. என்கிட்ட எல்லா புக்குமே இருக்குது தமிழுக்கு. நான் எல்லா புக்குமே வாங்கினேன். இப்போ ரீசெண்டாக கூட நான் தமிழுக்கு வந்து புத்தா டிஎன்பிஎஸ்சியிலேருந்து இப்போ அவுட் சோர்ஸ் புக் வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன். இருந்தாலுமே எனக்கு அதில் எதுலேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. நான்லாம் ஓப்பனாக உண்மையாக தான் நான் ஷேர் பண்ணேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் படித்ததே நீங்கள் எல்லோரும் பார்க்க தான் செஞ்சுருக்கீங்க. இவ்வளோ நாள் எஸ்எம் புக் தான் நான் படித்தேன். இன்றைக்கி ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக நான் படிக்கலை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு மீதி வச்சிருந்த 2 லெசனை தான் இன்னைக்கு நான் படிச்சிருக்கேன் சொல்ல போனால். இன்றைக்கி புதுசாக படிக்கணும்னு நினச்சிருந்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியன் எக்கானமி லெசனும் அப்புறமா இந்தியன் எக்கானமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் லெசனும் தான் எனக்கு படிக்கணும்னு பிளான் பண்ணது இன்னைக்குள்ள டேயில். ஆனால் இன்றைக்கி நான் அதை படிக்கலை. அதுக்கு காரணம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு மாதிரி கடியாகி போச்சு, அதனால் படிக்கலை பார்த்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு நான் முடிப்பேன். நான் சொல்லியிருக்கோம்ல கண்டிப்பாக நான் முடிச்சிடுவேன், வேணால் பாருங்களேன் நாளைக்கு. ஸோ கண்டிப்பாக அதை நாளை எப்படி முடிச்சிடுவேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்னும் முடிக்காமல் ஆகிட்டு பார்த்தீங்களா, அதுவே எனக்கு அதனால தான் நான் உங்கள்கிட்ட புலம்பிகிட்டே இருக்கேன் மன வருத்தத்தில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்றைக்கி ஜிஎஸ் அவ்வளோதான் படித்தேன். படித்ததுக்கப்புறமா வந்து தமிழ் ஃபுல் ஃபோக்கஸ்
ஃபோக்கஸ்டாக வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். தமிழ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்னோட டார்கெட் வந்து அழகு 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். ஏன்னா நேற்றுக்கு நான் பாதி முடிச்சிட்டேன், எனக்கு மீதி தான் இருக்குது, கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நமக்கு வந்து இப்போ இருக்கிற நியூ சிலபஸ் பிரகாரம் ஸ்கூல் புக் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மி படிக்கிறதுக்கு. ரொம்ப வந்து முட்டி மோதியெல்லாம் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. முன்னாடி வந்து அட்டை டு அட்டை நம்ம படிப்போம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு புக்கும் நம்ம முடிக்கிறதுக்கே வந்து தமிழில் அவ்வளோ டைம் எடுக்கும். ஏன்னா நிறுத்தி நிதானமாக ஒரு லைனை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப நம்ம பார்த்து பார்த்து படிப்போம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நமக்கு சிலபஸ் வந்து ரொம்ப சுருங்கி இருக்கிறது மீன்ஸ் இது சுருங்கின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆக்சுவலாக பார்த்தா இதுதான் ரொம்ப டஃபஸ்டான சிலபஸ் என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அதாவது ஸ்கூல் புக் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிலபஸ் ரொம்ப கம்மி, அவுட் சோர்ஸ் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிலபஸ் ரொம்ப ரொம்ப டஃப்பான சிலபஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கூல் புக் படி பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை படிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்த்துக்கோங்க. லைக் எப்படி சொல்கிறது, மயங்கொலிகள் எல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. இதே புத்தா அவுட் சோர்ஸ் புக் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 5000-6000 கிட்ட கொடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப தவங்கி போயிடும், அதெல்லாம் படிக்க முடியாது. அப்படியே வாங்கி பூட்டி வச்சுருக்கேன். அந்த கதையை நான் உங்களுக்கு அப்புறமா ஷேர் பண்ணி. ஸோ அப்படி தான் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நமக்கு ஸ்கூல் புக் பிரகாரம் நியூ சிலபஸ் படிக்கணும் அப்படிங்கிறப்போ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அழகு 1 வந்து ஃபுல்லாகவே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா மத்தியானத்துக்கு மேலே ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது பழைய சிலபஸை நான் சொல்லுவேன், புக் ஃபுல்லாக படிக்கணும், நிறைய டைம் எடுக்கும், அட்டை டு அட்டை படிக்கணும். இருந்தாலுமே எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? எப்படின்னு எனக்கு தெரியல, சீரியஸாக எனக்கு அவ்வளோ ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டோரியாக உட்காந்து படிச்சுட்டு வரும்போது ரொம்ப அப்படி உள்ளே போய் புக்குக்குள்ளேயே நான் போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடைக்கல கேட்டிங்களா. ஏன்னா இப்போ நான் புக்கையும் திறக்கதில்லை, புக்கையும் புரட்டுறதில்லை, என்னத்தை சொல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த புது சிலபஸ் கதையை வந்து சொல்லியாச்சுன்னா யார்கிட்ட சொல்லி அழதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கெல்லாம் வெறுத்து கேட்டிங்களா, ரொம்ப ஒரு மாதிரி பியாடி ஆச்சுன்னு சொல்லலாம். வெறுத்துன்னு சொல்லதை விட பியாடி தான் எனக்கு ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள அதாவது எப்படி இந்த 5000 மயங்கொலிகள் எப்படி வந்து ஓலைச்சுவடிகளை தேடுவது அப்படிங்கிற மாதிரி என் மைண்டு வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடுச்சு. சீரியஸாக நான் சொல்லியே, நீங்கள் புத்தா டிஎன்பிஎஸ்சி புக் வாங்கியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, நான் வாங்கியிருக்கேன். வாங்கி திறந்து பார்த்து அப்படியே பத்திரமா மூடி வச்சுருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வெக்ஸ் ஆகி போச்சு கேட்டிங்களா. புத்தா புக்கை பார்த்ததும் அவ்வளோ லோடடாக இருக்குது படிக்கிறதுக்கு. எப்படி படிக்க முடியும்? எனக்கு என்ன டவுட்டாக இருக்குது அப்படின்னா இதில் இருக்கிற மயங்கொலிகள் அவ்வளோத்தையும் நான் ராத்திரியும் பகலுமா இருந்து பல மாதங்களாக இருந்து நான் படித்து முடிச்சிடுறேன்னு வைங்களேன். முடிச்சதுக்கப்புறமா எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்ந்ததும் இங்கே நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு படித்த மயங்கொலிகள்லேருந்து வராமல் வேற எங்கேயோ இருந்து வந்துச்சுன்னு வைங்களேன். அப்போ எப்படி இருக்கும் என் நிலமே நினச்சி பாருங்களேன். அப்படி ஒரு மாதிரி எனக்கு கடுப்பாயிடுச்சு பார்த்துக்கோங்க. வேற என்னத்த சொல்லதுக்கு. இதில் வந்து நம்ம ஒருத்தரையும் குறை சொல்ல முடியாது கேட்டிங்களா. ஏன்னா அவங்க வந்து அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறப்போ எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு புக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. பின்ன நம்மளால் படிக்க முடியாது, அதுதான் ரியாலிட்டி. பின்ன இதை எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு எனக்கு தெரியல. இதில் வந்து எனக்கு புக்கை குறை சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க இப்போ நமக்கு அவுட் சோர்ஸ் போயிடுச்சு. ஸோ அவுட் சோர்ஸ் போயிடுச்சு அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே தொகுத்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை படிக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய டாஸ்க்காக நான் பார்க்குறேன். ஸோ இதில் வந்து நம்மளையுமே நம்ம குறையா சொல்லிக்க முடியாது, புக் போட்டவங்களையும் குறையா சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி தான் இருக்குது சிச்சுவேஷன். நம்மளால் இவ்வளோ ஹெவியாக இருக்கிற 5000-6000 இருக்கிற மயங்கொலிகளாக இருக்கட்டும், குரில் நெடில் வேறுபாடாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே படிச்சுக்கிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா மேபி முடியும்னே வச்சுக்கோங்களேன். ஆனால் இதுலேருந்து தான் எக்ஸாமுக்கு வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தானே. ஸோ அப்படி தான் எனக்கு வந்து மைண்டுக்குள்ளே ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு கிடக்கு. நேத்திக்குள்ள வீடியோலேயே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன், நான் மேக்ஸ்க்கு ஒரு தரமான ஒரு புக்கை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் புக் வரதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. புக் இன்னைக்கு வந்துட்டு பார்த்துக்கோங்க சாயங்காலம் போல். நாளைக்கு இது என்ன புக்கு, அப்புறமா புக்கோட ரிவ்யூ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோட ரியல் ரிவ்யூ தான் நான் ஷேர் பண்ண போகிறேன்.